ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன வீடியோவில் சில லைவ் கால்ஸ் நான் கொடுத்துருந்தேன். குறிப்பாக நிஃப்டி இது 21,750க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ப்ராபப்ளி இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 790 அண்ட் 850 சொன்னேன். ஹை பார்த்திங்க அப்படின்னா 804 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 54 புள்ளிகள் நம்ம இன்ட்ரடேயில் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. இது மாதிரி லைவாக உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதில் நான் அப்டேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சில கால்ஸ் நான் சொல்லியிருந்தேன். குறிப்பாக வந்து சீமென்ஸ் ஸ்டாக் பற்றி சொன்னேன், பிவிஆர் ஐநாக்ஸ் பற்றி சொன்னேன், கிரானியூல்ஸ் பற்றி சொன்னேன், எம்ஜிஎல் பற்றி சொன்னேன். இது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஜாக்பாட் ப்ராஃபிட் ஃப்ரைடே நமக்கு கிடைச்சிது. சீமென்ஸில் ஒரு 59 புள்ளிகள், பிவிஆரில் 26 புள்ளிகள், கிரானியூல்ஸில் 12 சூப்பரான புள்ளிகள், எம்ஜிஎல்லில் 30 புள்ளி. ஸோ இதை நம்ம இந்த வீடியோவுடைய எண்டில் அந்த சார்ட்டை கொண்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், அதை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ நாளைக்கு நிஃப்டியுடைய முக்கியமான பாயிண்ட், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா 21,835. இந்த லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு நிஃப்டி இது. ஸோ ஒரு மைனர் சப்போர்ட் எது அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக நாளைக்கு இருக்க போகுது நிஃப்டியில். அப்புறம் இன்கேஸ் நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சு, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் ட்ரேடிங் இன் நிஃப்டி. ஒன்று இதை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மைனர் சப்போர்ட் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். இதுதான் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 21,835 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 40லேருந்து 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நிஃப்டி ஆல்ரெடி வந்து டச் ஆகிருக்கு மல்டிபிள் டைம்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா அது இங்கே டச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர், திருப்பியும் 2வது தடவை இங்கே டச் ஆகிருக்கு. அதுக்கப்புறமும் செல்லிங் ப்ரெஷர். ஸோ திருப்பியும் நிஃப்டி வந்து இந்த லெவல் டச் பண்ணால் வருது. சப்போஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணால் நிஃப்டி வந்து இது டச் பண்ண வரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 950 லெவல் கிட்ட வருது. ஸோ இங்கே நீங்கள் நிஃப்டியை வந்து எக்ஸிட் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் செனாரியோ. சப்போஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். நிஃப்டி திருப்பியும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இப்போ சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கோம். இந்த சப்போர்ட்டில் எந்த மாதிரியான பேட்டர்ன் நிஃப்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் சப்போஸ் ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, இல்லை இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பேட்டர்னுடைய பாட்டமை நீங்கள் ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம். டார்கெட் வந்து 1:1, 1:2 அந்த ரேஷியோவில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். இது வந்து 2வது சினாரியோ. அண்டு நிஃப்டி செல் எங்கே அப்படின்னா 21,700 லெவல். இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில், சப்போஸ் நாளைக்கு வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி 21,700 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக
நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 40லேருந்து 50 புள்ளிகள். இமீடியட் டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து 21,600 லெவல். இல்லைன்னா இந்த ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலில் நீங்கள் வெளியே வரலாம். அதாவது 21,630 லெவல் கிட்ட நிஃப்டி வந்து வரலாம். இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இது. இதை பிரேக் பண்ணாதான் இன்னும் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியில். ஸோ இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி லைவ் மார்க்கெட்லேயே நான் கால் கொடுத்துருந்தேன். அதை வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் அப்டேட்டும் பண்ணியிருந்தேன். 45,235க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் சொன்னேன். அல்டிமேட் டார்கெட் வந்து 45,500 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 45,700. நம்முடைய செகண்ட் டார்கெட்லேருந்து இன்னும் 200 புள்ளிகள் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஸோ உண்மையிலேயே வந்து பேங்க் நிஃப்டி ரொம்ப அருமையாக ஃப்ரைடே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. நல்ல அருமையான ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 45,730 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது பேங்க் நிஃப்டி இது. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்கே அப்படின்னா 45,260 லெவல். இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அந்த 45,730 லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 100 புள்ளிகள். ஸ்டாப் லாஸ் வந்து 100லேருந்து 150 புள்ளிகள். அல்டிமேட் டார்கெட் வந்து 46,000. அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் அதை நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக வைக்கலாம். இல்லை என்றால் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே இருக்குது பேங்க் நிஃப்டி இது. அதை கூட நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக வைக்கலாம். அதாவது 46,150லேருந்து 200 லெவல் அதை வந்து நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக வைக்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய ஒரு செனாரியோ. சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் திருப்பியும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த லெவல் கிட்ட, இந்த சப்போர்ட் லெவல் கிட்ட வந்து திருப்பியும் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன், அதாவது டபுள் பாட்டம் பேட்டர்ன் இல்லை இன்வர்ஸ் ஹெட்ன்னு சொல்கிற பேட்டர்ன் இந்த சப்போர்ட் ஜோனில் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னா நெக்லைன் பிரேக் பண்ண உடனே திருப்பியும் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை. ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பேட்டர்னுடைய லோவர் பாயிண்ட் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். டார்கெட் வந்து அந்த 1:1 அந்த லோவர் பாயிண்ட்டோட இந்த நெக்லைன் எவ்வளோ லெங்க்த்தோ அந்த ரேஷியோ 1:1, 1:2 இந்த ரேஷியோவில் நீங்கள் வெளியே வரலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம செல்லிங் எப்படி போகலாம் அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி பேங்க் நிஃப்டி இந்த 45,260 லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியை செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 100லேருந்து 150 புள்ளிகள். இமீடியட் டார்கெட் வந்து 100 புள்ளிகள். அண்ட் அல்டிமேட் டார்கெட் 45,000 அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்க் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, மல்டிபிள் டைம்ஸ் இந்த லெவல் இந்த ஸ்டாக் டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. நாளைக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு பையிங் ப்ரெஷர் அங்கே வரும். ஸோ பை அபவ் 217, ஸ்டாப் லாஸ் 230, டார்கெட் 219.40, 222 அண்ட் 224.40. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஐஓசி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. இதை இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட்டாக நீங்கள் எடுக்கலாம், மைனர் ஹாரிசான்டல் சப்போர்ட் ப்ளஸ் இங்கே வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸை கூட நீங்கள் வைக்கலாம். இந்த 2 லெவலுக்கு பிரேக் பண்ணால் நாம் ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஐஓசி.
அது மட்டும் இல்லை 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஐஓசியில். சப்போஸ் இது பிரேக் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். ஸோ பை above 186, ஸ்டாப் லாஸ் 180, டார்கெட் 187.50, 189.50 அண்ட் 192. இன்கேஸ் அது போகாமல் கீழே பிரேக் ஆயிடுச்சு, அதாவது 177.50 அந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். செல் பிலோ 177.50, ஸ்டாப் லாஸ் 184, டார்கெட் 176, 173.50 அண்ட் 170. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், டாடா பவர். ஸோ டாடா பவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு புல்பேக் வந்து திருப்பியும் ஒரு லோ டச் ஆகி திருப்பியும் மேலே போய் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவல். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபால் வந்து இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகி திருப்பியும் ஒரு புல்பேக் வந்து, ஸோ இங்கே வந்து மேபி இது வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி தோணுது. இன்கேஸ் அப்படி டபுள் டாப் இந்த நெக்லைன் உடச்சிச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். செல் பிலோ 390, ஸ்டாப் லாஸ் 395, டார்கெட் 387, 384 அண்ட் 380. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி கூட ஒரு சூப்பரான ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். பை அபவுட் 2266, ஸ்டாப் லாஸ் 2240, டார்கெட் 2280, 2298 அண்ட் 2340. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், லூபின். ஸோ லூபின் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இது டச் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக் அன்னைக்கு வந்து ஃப்ரைடே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருந்தது. நாளைக்கு இந்த ஸ்டாக் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா இமீடியட்டாக இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரலாம். ஸோ இதை உடச்சோம்னா நீங்கள் செல் பண்ணுங்கள். செல் பிலோ 1617, ஸ்டாப் லாஸ் 1635, டார்கெட் 1608, 1598 அண்ட் 1580. சப்போஸ் ஃபெயில் ஆகி இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். 1640க்கு மேலே பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 1620, டார்கெட் 1651, 1666 அண்ட் 1683. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், டாபர். ஸோ டாபர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆகிருக்கு. ஃப்ரைடே கூட டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. நாளைக்கு பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். பை அபவ் 541, ஸ்டாப் லாஸ் 535, டார்கெட் 545, 551 அண்ட் 565. இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 அருமையான ஸ்டாக்ஸை சொல்லியிருந்தேன். ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்ஸை வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சில அருமையான ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து சீமென்ஸ் சொல்லியிருந்தேன். சீமென்ஸ் இந்தியா லிமிடெட் வந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது இந்த லெவல் கிட்ட பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். நல்ல அருமையான டார்கெட் கூட அதுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே சூப்பராக அச்சீவ் ஆயிடுச்சு. ஃப்ரைடே கிட்டத்தட்ட 4216 செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே, டார்கெட் வந்து ஒரு 3 டார்கெட் கொடுத்துருந்தேன். லோ பார்த்தீங்க அப்படின்னா 4157, அதில் வந்து ஒரு 59 புள்ளிகள் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பிவிஆர் ஐநாக்ஸ் கொடுத்தேன், அதாவது 1410 செல் பண்ண சொல்லியிருந்தேன். பிவிஆர் ஐநாக்ஸ் 1410 செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் 1388, 1365, லோ பார்த்தீங்க அப்படின்னா 1384. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 2த்துக்கும் 3க்கும் நடுவில் டார்கெட் கூட வந்துச்சு. இதில் வந்து ஒரு 26 புள்ளிகள் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அப்போலோ டயர் ஒன்று கொடுத்துருந்தோம், பட் அது கேப் டவுன் ஆனதுனால நம்ம பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து கிரானியூல்ஸ் இந்தியா கொடுத்துருந்தேன் செல் பண்ண சொல்லி. அதில் வந்து 424 செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 420, 416, 410 சொன்னேன். லோ பார்த்தீங்க அப்படின்னா 411.85 வரைக்கும் வந்து, அதாவது 412 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து சூப்பராக ஒரு 12 புள்ளிகள்
நாம் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எம்ஜிஎல் கூட நான் கொடுத்துருந்த மகாநகர் கேஸ், இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது 1440 டார்கெட்டு, 1470 செல் பண்ண சொன்னேன். இது லோ பார்த்தீங்கன்னா 1440 வரைக்கும் போயிடுச்சு. இதுலேயும் ஒரு 30 பாயிண்ட்ஸ் நாம் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நான் கொடுத்துருப்பேன் எது எந்த லெவலில் செல் பண்ணன்ட்டு, அதில் நீங்கள் பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி எஜுகேஷன் டைப் ஆஃப் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கே உற்சாகம் தேவைப்படுது. ஸோ நீங்கள் உற்சாகம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, உங்கள் சைட்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணதோடு நிறுத்தாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது குறிப்பாக இன்டர்நெட் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எப்பெல்லாம் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.